ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் strlen. ஸோ ஃபங்க்ஷனாலே கண்டிப்பாக parenthesis bracket யூஸ் பண்ணணும். ஸோ len அப்படின்னா லென்த். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இட் கவுண்ட் அண்ட் ரிட்டர்ன் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கொடுத்தோம்னா அந்த ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணி அதில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணி அதோட லென்த்தை வந்து நமக்கு அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணிடும். தென் strcpy copy a string from source to destination. ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள்ல இருந்து இன்னொரு வேரியபிளுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை காப்பி பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். தென் strcat அப்படின்னா கன்காட்டினேஷன். ஸோ ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து கன்காட்டினேட் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். தென் strcmp ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணி அந்த ரெண்டும் ஈக்குவலா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஃபங்க்ஷன் நமக்கு அவுட்புட்டா கொடுத்துரும். தென் strrev ரிவர்ஸ். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். தென் strupr அப்பர் கேஸ். ஸோ நம்ம லோயர் கேஸ்ல கொடுத்தோம்னா அப்பர் கேஸ்ல கன்வெர்ட் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். தென் strlwr லோயர் கேஸ் ஃபங்க்ஷன். அப்போ நம்ம அப்பர் கேஸ்ல இன்புட் கொடுத்தோம்னா அது லோயர் கேஸா கன்வெர்ட் பண்ணிடும். தென் str அப்படின்னா சப்ஸ்ட்ரிங். ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கொடுத்து அந்த ஸ்ட்ரிங்ல ஏதாவது ஒரு சப்ஸ்ட்ரிங்கை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் அவைலபிள் இன் C.